இது செல்வம் அடைக்கலாம் இந்த கீழே இந்த இப்ப போறது மாவை சேனாதிராஜ் அப்பாடா தமிழரசி கட்சி ஞானமுத்து சிறுநேசன் என்று அப்பா டொயோட்டா லேண்ட் குரூசர் வரி விலக்கு அவரும் அதேதான் 33 எங்கட அர்ஜுனா ராமநாதன எவனா கேவலமா கிடைக்கிறீங்க அவையோட நாங்கள் யாரும் பேசுறதுக்கு நான் ரெடி இல்லை. ராமலிங்கம் சித்தார்த்தன் ஹமர் வரி விலக்கு 44 கோடியே 7,17,000 அடுத்தது வியாலேந்திரன் டொயோட்டா லேண்ட் குரூசர் வரி விலக்கு அவட்டை இங்கிட போடுறேன் இங்க வைத்திய கலாநிதி சிவமோகன் இந்த கொக்கா மக்கா பிரச்சாரம் பண்றது இப்போ உங்களுக்கு விளங்கு தானே ஊடகவியாளராக இருக்கிறவங்களுக்கு விளங்க இல்லையா? இப்போ நாங்கள் என்னத்துக்கு கதைக்கிறோம் ஏன் இவ்வளோத்துக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி என்னன்னு சொன்னா அர்ஜுனாவோட இருக்கிறான்னா அர்ஜுனா வந்து ஒரு மாதிரி ஆள் எல்லாம் சொல்லுவார். அர்ஜுனாவோட இருக்கிற மற்றவங்க வந்து பெருசா சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க ஒர்க் பண்றாங்க. மற்றது அப்படி எல்லாம் ஒர்க் பண்றாங்க. இது தம்பி அரசாங்கம் அதை அவே செய்கிற முதலாவது பிள்ளை அப்படி செய்யக்கூடாது. இங்க ஆறாவது வந்து கதைக்கணும், மக்களுக்கு வெளிப்படுத்தணும். வெளிப்பட தன்மை தேவை. நாள் காணாது வெளிப்படத்தன்மை என்னன்னா இப்ப இப்படித்தானே என்னன்னு சொன்னா பெரிய பெரிய கட்சிகளே இன்னும் யார் போட்டியிட போறோம் யாரோட போட்டியிட போறோம் எதுவுமே சொல்ல நேரம் சும்மா சுயேட்சையா போட்டியிட அவங்களே வந்து நிறைய கதைக்கலாது. நிறைய இங்க வந்து கதைக்கலாத ஒரு விஷயத்த முன்னெடுத்து கொண்டு போகணும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாம இல்லை நிக்கிறோம். நாங்க என்னத்தை அடுத்தா செய்யறோம் பயந்தோண்ட இருக்கிறோம். நாங்க நான் உங்களுக்கு நீங்க அந்த கதைகள் கொஞ்சம் இதா போன வழியை தானே நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன். அவ்வளவு தான். மற்றபடி அவ்வளவு சீரியஸ் இல்ல, ஒர்க் பண்றாங்க அவ்வளவு தான். ஓகே புரிஞ்சுகொண்டன் மிக்க நன்றி ஐயா. அப்படியே போக சொல்லுங்க. நான் புரிஞ்சுகொண்டன், நான் சரியான புரிஞ்சுகொண்டன். மிக்க நன்றி. நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்றது நான் புரிஞ்சுகொண்டன். நீங்க உங்களோட அதுக்கு இருக்கிற கோட்பாட்டையும் புரிஞ்சுகொண்டன். அது புரியாட்டி கதைக்க வேண்டாம். நாங்கள் ஒரு ஆக்களா இருக்க முடியாது. மிக்க நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தொடர சொல்லுங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி மதி. மிக்க நன்றி. நன்றி. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அர்ச்சுனாக்காக அதனால் துறக்கம் குரல் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ அர்ச்சுனா வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சொத்தா மாறிக்கொண்டு வருது. அது நல்ல விஷயம். பட் நான் எந்த கணிப்பு என்னென்று சொன்னால் மைந்தன் நீங்கள் எப்போ அதோட நிற்கிறப்போ நானும் நிற்பேன். நான் தொடர்ந்து நிற்கத்தான் போகணும். எந்த கணிப்பு என்னென்று சொன்னால் நான் ஒரு 15 வருஷத்தை வந்து நாங்கள் ஓட்டை விட்டுட்டோம். அது வந்து அந்த ஓட்டை அடைக்கிறது வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்க போகிறது இல்லையான்னு நான் யோசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த 15 வருஷம்ன்றது வந்து ஒரு நாட்டில் 10 வருஷம் நாங்கள் இருந்தால் அந்த நாட்டை விட்டு ஒரு நாட்டில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு கன்வீனியன்ஸாக வராது. அது எந்த நாட்டில் இருந்தாலும் நாங்கள் ஒரு நாட்டில் 10 வருஷமாக இல்லை ஊட்டிட்டோம்னு சொன்னால் அதுக்கான விஷயத்தை நாங்கள் பில்டப் பண்ணிடுவோம். அது கஷ்டம். அது இன்னொரு நாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி இருக்கிறது. அந்த வகையில் 15 வருஷம் வந்து நாங்கள் ஒரு சிறந்த வழியில் நாங்கள் ஒரு இதை கடத்தி முடிச்சிட்டோம். அது ஒரு பெரிய ஒரு தப்பு. ரெண்டாவது என்ன அது எல்லாருக்கும் சான்ஸை கொடுத்துட்டோம். அவங்க எல்லாம் வந்து தங்கட பாட்டுக்கெல்லாம் கதைக்கிறதுக்கும் டீல் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துட்டுது. ஆனால் இப்போதைய பொறுத்தல டாக்டரால் தான் அதை வந்து சரியான வழியில் போய் கொண்டிருக்கிறார். இந்திய ஆதங்கம் என்னென்று சொன்னால் நாங்கள் சிலது வந்து டாக்டர்கிட்ட விஷயத்தை வந்து 4 போலுக்குள்ளே இருந்து அதை கடைச்சி அவர் சரியான ஆக்கள்கிட்ட கொடுத்து அந்த பொறுப்பை அந்த வழியால் வந்து அவர் ஸ்டேபிளைஸ் வரும் வரை சில நேரத்தில் நாங்கள் கூட கதைக்கிறது வந்து இந்த கட்டத்தில் வந்து ஏகேடி வந்து பதவிக்கு வந்ததுக்கு பிறகு எத்தனையோ மீடியாக்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து கொண்டிருக்கிறாங்க. அது வந்து ஸ்பெஷலி வந்து வெளிநாடுகளில் கூட வந்து கொண்டிருக்கு எங்களோட சமூகத்துக்குள்ளே. அப்போ எல்லோருமே வந்து அதை ஒவ்வொன்ற தாங்கள் ஏக்கேரியை வச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரு மீடியாவில் வந்து வர்ற கட்டங்கள் என்ன நடக்கும்னு சொன்னால் ஈவன் அங்கே கூட எனக்கு பார்த்த அளவுக்கு கட்சிகள் கூட மாறி ஏக்கேரிக்கு பின்னால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களேன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னு சொன்னால் அவங்க எல்லாம் வந்து காத்தடிக்க தூட்டுற மாதிரி தான் வாழ்ந்துட்டு 15 வருஷமாக. அது உங்களுக்கு விளங்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அர்ச்சனான்ற இது விஷயத்தை பொறுத்தவரையில் எனக்கு பட்ட அளவுக்கு நான் இந்த சின்ன நெட்வொர்க் கூட நான் கதைச்ச அளவுக்கு நான் ஒரு அம்பாசிடர் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு சரியான ஆளை அப்பாயின்ட் பண்ணி அவரை வெளியால் எடுத்து அவருக்கு சரியாக இனி வரைக்கும் அவர் முழுமையாக வருவார். எல்லாம் வடிவாக படித்து அவருக்கு கொஞ்சம் தெளிவோட வர்றபடியாக உங்களோட டீம் வந்து நல்லா டாக்டர் எல்லாம் இருக்கிறபடியாக டாக்டர் கணேச எல்லாம் இருக்கிறபடியாக வேறு டீம் இருக்கிறபடியாக சரியான முறையில் கொண்டு நடத்துங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.
பட் என்னென்னு சொன்னால் சிலது வந்து நாங்கள் வந்து இப்போ சில மீடியா வந்து இந்த தளத்துக்குள்ளே உள்ளுக்கு வந்து எங்களுக்கு ஏகேடி வந்து ஹெல்ப் பண்ணும், அவையில கொண்டு வந்து கதைச்சு அவையில ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எங்களோட முட்டாத்தனம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவங்க தங்களோட தளத்தை வளர்க்குறதுக்கு வந்து சும்மா அங்கே இங்கெல்லாம் வந்து காலை கழுவிக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒன் டேயில் வந்து ஒரு உஷாரை தந்து விட அடுத்த நாள் வந்து அதை வந்து இன்னொரு இடத்துல பாதாளத்தில் ஒன்று தள்ளி விடுற மாதிரி இருக்கல நாங்கள் எல்லாரும் முட்டாளாகக்கூடாது. ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னால் நேற்றையோட நாங்கள் புரிஞ்சு கொண்டுட்டோம்டா. நேற்று விளங்கினது நாங்கள் விட்டு பிடிச்சு பார்த்து நாங்கள் எப்படி காலம் எனக்கு தரப்பட்ட தகவல் ஏகேடி பாடியினுடைய மிக முக்கியமான தரப்பட்ட தகவல், அவர்கள் தங்களது கட்சி சார்ந்தவர்கள் அல்லர், அவர்கள் தங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவரை நீங்கள் பேச வேண்டாம், தாங்கள் அவரிடம் கேட்டதுன்னு சொல்லியும் அவை இந்த தொலைபேசி இலக்கமே தெரியலைன்னு சொல்லியும் அவை இப்போ சும்மா வந்து டிக்டாக்ல சும்மா அந்த அலப்பற பண்ற மாதிரி ஒரு குழு கொண்ட மாதிரி தான் சொல்லப்பட்டது. இன்னைக்கு வந்து எனக்கு மன்னிப்பு கேட்டிருந்தவ அப்படி கலைச்சு தலைவலின்னு சொன்ன விஷயத்துக்கும் மற்ற விஷயத்துக்கும் அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தவங்க அந்த வீடியோ அந்த ஆடியோ திரைச்சின்னு அனுப்பியிருந்தேன் அவங்களுக்கு. அது ஐயா சந்திரசேகருக்கு அனுப்புறதா சொல்லப்பட்டிருந்தது, வேறு ஆக்களுக்கும் அனுப்புறதா சொல்லி அனுப்பியிருந்தேன். அவங்க எனக்கு வந்து நேரடியாக மன்னிப்பு கேட்டிருந்தவங்க தலைவலின்னு சொன்னதுக்கு நாங்கள் இதில் வந்து கதைச்ச அத்தனை தமிழ் மக்களே நான் மன்னிப்பு கேட்கறேன்னு அது நிஷியாக்கா வந்து எனக்கு சொல்லியிருந்தவங்க. அவள் கதைச்ச இது மதங்கள்ட்ட இருக்கு சரிதானே. அவன் நேரடியாக வந்து அவங்க அந்த ஆறுக்கா அவள் கதைச்ச சுரங்கி என்றவ கதைச்சதுக்காக தலைவலி என்று சொன்னது தவறண்டும், அது இனங்களுக்கு இடையில ஒரு முரண்பாட்டையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தவில்லை, அவை செயல்படின வேண்டும். அப்படி கதைக்கக்கூடிய நம்ம பயன்படுத்த சொல்ல டிஸ்டோரிட் எங்களை அழிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை அவங்க செய்கிறாங்கண்டும், தயவுசெய்து நம்ப வேணாம் வேண்டும், அவை எங்களோட ஆக்கள் இல்லையண்டும், தயவுசெய்து என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, நான் அப்ளோசைட் பண்ணுறேன் உங்களோட மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்லியிருந்தோம். எனக்கு வாரன்னு சொன்னது வந்தாலும் நான் மேலெடுத்து கதைக்கிறேன் சரிதானே. அவன் சொல்லியிருந்தோம் எனக்கு. அப்போ இதில் வந்து இதுக்கு அவன் சொன்ன நேற்றே நாங்கள் சொல்லியிருந்தானே எங்கட அர்ஜுனா ராமநாதனை எவனா கேவலமாக கதைக்கிறீங்க, அவையோட நாங்கள் யாரும் பேசுறதுக்கு நான் ரெடி இல்லை, அதுக்கு இந்த தளம் அனுமதி கொடுக்காது, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கலாம். ஏனென்றா அவர் வரைக்கும் தெளிவாக இருக்கலாம். நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போதைய காலகட்டத்தில் இப்போ டைம் ரன் அவுட். என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவரை வந்து இப்போ அர்ஜுனான்ற ஒரு நபர் வந்து எங்கேயோ இருந்தவர் வந்து இப்போ எங்கேயோ இடத்துல இருக்கிறார். ஆகவே என்ன சொல்லுவாங்க எல்லாரும் பேசு பொருளாக மாறிட்டுது. அது வந்து இப்போ வந்து அது அணைய போகிறது இல்லை, அது கண்டிப்பாக தெரியும். ஆனால் அது வந்து இதுகளை மாற்றலாம், சில வேலை சுச்சுவேஷனை மாற்றி டேயை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி ஓட வேண்டியே வரும். இப்போ நாங்கள் இப்போ ரோட்டில் போய்கொண்டிருக்கிற உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக் வந்து ஜாம் பண்ணி சொன்னால் ரோட்டை க்ளோஸ் பண்ணால் நாங்கள் அந்த இடத்த போகிறதுக்கு வேறு ரூட்டை பார்த்து தான் போகணும். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் போடாங்க, உங்களுக்கு தெரியும். பட் என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா சிலதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதை நாங்கள் பப்ளிக்கில் சொல்கிறத வெயிட் பண்ணலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கு சொன்னால் நாளைக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து அவருக்கு கேன்ஸாக வரதுக்கு சான்ஸ்கள் கூட இருக்குது. அவங்க தங்கட காயில் வந்து கூட நகர்த்துவாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ முந்தின மாதிரி இல்லை, இப்போ 20 வருஷத்துக்கு இருந்த மாதிரி இல்லை. தமிழாக்கள் புலத்துலையும் சரி களத்துலையும் சரி எல்லாருக்கும் வந்து அறிவுறுத்தல் வந்து வேறு வளத்தில் வருது. ஆனால் அவைகள் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் 4 பேருக்கு சொல்லி அதை வந்து முதலே அட்வான்ஸ் ஆகி அவருக்கு பிளாக் பண்ணுறதுக்கு நடவடிக்கையில் எடுத்தால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து டிலே பண்ணி கொண்டு போகுது. அப்போ என்ன செய்யணும்னா முதல் அந்த சக்ஸஸ் இப்போ இங்கே கம்பெனிகள் வந்து என்ன நடக்கும்னா முதல் வந்து சீக்ரெட்டாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ண முதல் அந்த சேம் டே தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இஸோட அவ பிளான் என்று சொல்லி. இவரோட 500 சொன்னாலும் கூட அந்த மினிட் வரையும் ஒருவருக்கும் தெரிய போகிறேன்னா அது ஆல்ரெடி பிளான் பிஹைண்ட் த கர்டன். அப்போ இவற்றை சுச்சுவேஷனை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக டாக்டர் மற்றது வந்து இப்போ பொலிட்டிஷியனாக வரப்போகிற காலகட்டத்தில் விரைக்குள்ள அவர் நாளைக்கு பாருங்க ஒரு சரியான வழியில் ஒரு டோச்சை பிடிச்சோண்டு போய்க்கல உங்களோட தளம் முன்னுக்கு நிற்கிற மாதிரி எத்தனையோ தளம் அவருக்கு பின்னால் ஓடி வரப்போகுது. என்ன அவர் எப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டா தான் எல்லாம் சௌக்கியம் உண்ட மாதிரி அது எங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான்னு அது. ஆகவே நாங்கள் அவரை வந்து 3 அறைக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஆளுமை இருக்குது, நல்ல டீம் இருக்குது, டாக்டர் எல்லாம் இருக்கிறார், கணேசையா எல்லாம் ராகவண்ணா இருக்கிறார், எல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை அதை செய்து முடிச்சு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கல அனௌன்ஸ் பண்ண நல்ல நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரையிலம்மா இந்த என்ன சொன்னீங்க செய்கிற சரி நான் கண்டபோது நான் உங்களுக்கு நிற்பேன், அதில் ஒரு கருத்தும் இல்லை. பட் இதை நான் பர்சனலாக உங்களுக்கு அடிச்சு சொல்கிறேன் விட நான் ட்ரை பண்ணினான். பட் அதை நான் இப்போ நீங்கள் இப்போ வந்து கணேசையா சொன்ன மாதிரி நாங்கள் நாட்சந்திலேருந்து காய்க்கிறோம், இப்போ கௌரவம் அது எனக்கும் விருப்பம். ஆகவே அது நான் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்போ அர்ச்சனாக்கள் தலைமண்டை நான் கண்டிப்பாக தெரியும். ஒருத்தரோட இப்படி இவ்வளோ கஷ்டம் இருக்கல பின்னால் நின்றதில்லை. இப்போ இப்போதைய காலகட்டங்களில் தம்பியோரா வந்து கழிச்சிட்டு போனார் யூடியூபர்னு சொல்லி அவருக்கு அந்த களத்தில் இருக்கல அவர் படுற கஷ்டம் எங்களுக்கு தெரிய போகல. சிலோட 10 பேர் தான் எங்களுக்கு தெரியும். 90% வந்து அவங்க அங்கே சில இது வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணணும். அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறேன். பட் சேம் டைம் என்ன சொன்னால் நாங்களும் அதே மாதிரி தம்பி மாதிரி இருக்கணும். எப்படின்னு சொன்னால் எங்களோட காலத்தை வந்து நாங்கள் இரகசியமாக
பேணி காத்து கொண்டு சரியான டைம் வரைக்கும் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கிறது. டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஃபியூச்சருக்கு நல்ல என்ன எல்லாரும் பிளான் பண்றாங்க அட்வான்ஸ் என்ன ஊச்சோன்னு இருக்கிறாங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்கும்னு அதுக்கு ஆப்படிக்கிறது தான் லைன்ல நிக்கிறாங்களோ இல்லையா சுத்தியில வச்சு கொண்டு. அண்ணா பிகே அண்ணா அந்த மஞ்சனா நேற்று ஒருத்தர் அந்த ஓமான்ல இருந்து ஒருத்தன் காய்ச்சான ஒரு கழுசறை அந்த கழுசறைன்ற கதையை கேட்டீங்களா நேற்று? அந்த கழுசறை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கள்ளமான ஆக்களுக்கு தாங்கள் போய் நேரடியா போய் தங்கண்ட டீம் போய் அதுக்குள்ள அவையெல்லாம் இது பண்ணிடலான்னு சொல்லி ஒருத்தன் காய்ச்சி கொண்டிருந்தான். அவற்றை என்ன சொத்து யார் களவெடுத்ததாம்? எஸ்பி என்னண்டா இந்த இப்ப நாங்கள் வந்து இது ஒரு பொதுத்தளமா இருந்து கதை கேட்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவை தங்கட மனசுல இருக்கிற ஒவ்வொன்றை சொல்லி கொண்டுதான் போவினோம். அது கதைக்கிறத நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெட்ட வண்டியா எடுக்க வேண்டியதா எடுத்துக்கொண்டிருக்க வேண்டியதா. அப்ப எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு எங்கட கொள்கைன்றதும் வந்து கொள்கை இல்ல ஐயா சாமி. எந்த தளத்துல கதைக்கிறது தான் சைக்கிள் கட்சி குறிப்பா சட்டத்தரணி சுபாஷ் உள்ளிட்டவரெல்லாம் எடுத்து ஐடியாவை எடுத்து மக்கள் இதுல வந்து கதைக்கிற ஒரு மன குமுறல கதைச்சு இவன் என்னென்ன கதைக்கிறாங்கன்னு அதுல இருந்து ஐடியாவை எடுத்து அதை பற்றி பிரச்சனைங்கிறாங்க தெரியாது. அது அதுல குறிப்பா சுபாஷ் உண்மையாப்பா எனக்கு இன்னைக்கு போன் வந்து சில அண்ணன் நீங்கள கதைக்கிற எல்லாத்தையும் இவங்களை என்ன அர்ச்சனாக்கு பிளானிங் கொடுக்கறது நாங்கள் தான் அவன் இங்க கதைக்கிறத ஐடியா எடுத்து சுபாஷா தான் வழி நடத்துதான் அங்க பெரிய பிளானிங்கா. இங்க வேணும்னா சைக்கிள் கட்சியை போய் பாருங்க. இப்ப தமிழரசி கட்சியும் எடுத்துட்டு தான் இதை அதுக்கு புதாக்களை அறிமுகம் செய்யறதுக்கு வலிக்கிட்டாவியாம் வெள்ளவட்டியில கோணத்தை கலட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பிளான் பண்ணி புதுசா இறக்கணாப்பா அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. முழு பெருமிழந்து வந்து கேட்கிறானா ஆனா கேட்க மாட்டாரு ஓடிடுவார். பேரை வடிவா சுபாஷ் ஐடியா இங்கே தானே போகுதா? அவன் நீங்க அந்த சுபாசன் சொல்ற அந்த இவர் அந்த ஆமியலோட சண்டை பிடிக்க போட்டு அவங்களுக்கு பேசுறத வீடியோ எடுத்து போற அவரா இல்ல என்னண்டு சுகா சொல்றதுங்கள நான் ஒரு அரமத்தில மட்டும் பேசாம நில்லுங்க நாங்க உங்களை பேசுவோம் பேருந்துல வந்த போத்துல பண்ணி தரேன் கொடுத்துரு இங்க முடிஞ்ச போத்துல பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. அடிக்கிற மாதிரி நடிப்பேன் ஆனா நான் அடிக்க மாட்டேன் வாங்குற மாதிரி எனக்கு உண்மையா தெரியாது. இப்ப நான் அந்த இப்படி சொல்றதை கேட்டுதான் கேட்டு நான் இப்படியான அவரோன்னு சொல்லியா மெட்ட ஒரு விஷயம் நான் சான்ஸை கொடுங்க என்னன்னு சொன்னா ஒன்றை விளையாண்டுக்கொள்ளுங்க. அதாவது அரசியலுக்கு வரைக்குள்ள ஒரு தாப்பன் ஒரு முடிவு எடுக்கிறான்னு சொன்னா தான் அரசியலுக்கு போறோம்னா அவன் புள்ளியன்ற வயசு குறைஞ்சது கல்யாணம் கட்டினா இருக்கும் இல்லாட்டிச்சுன்னா 20 வயசுக்கு மேல இருக்கு. ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து இன்றைக்கு ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கொண்டு அவர் இன்றைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிறான்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தலைகுனியோன்னு மேன்னு சொன்னால் அதாவது அப்ளை செய்கிறவன் சரி அவருக்கு கேன்சர் வாராக்கெல்லாம் வந்து தலைகுனியோன்னு மேன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளைக்கு அப்பா எப்போ முக்கியம் ரைட். இப்போ நாங்கள் அந்த பாதையை கடந்து வந்தபடியே எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் வந்து பிள்ளைக்கு அப்படியா செய்யணுமன்றதை இரவுகளாக நாங்கள் அதை பற்றி யோசிச்சோன்னு இருக்கிற காலம் கடந்து வந்தபடியா அதே மாதிரி அவருக்கு அந்த ஆதங்கம் இருக்கு ஆனா சொல்ல மாட்டார். அதே மாதிரி இந்த பிள்ளை அதை நாங்கள சொல்லலாமோ தெரியல. அந்த கடைசி கட்ட போராட்டத்துக்குள்ள மண்ணுக்குள்ள எல்லாம் புதைக்கப்பட்ட மக்கள் கன பேர் மண்ணோட மண்ணா புதைக்கப்பட்ட உயிரோட வச்சு அதுகளை எல்லாம் கேட்காத இந்த இந்த ஆக்கள் அது ஆரண்டு சொல்ல மாட்டேன் நான். இந்த ஆக்கள் ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் இது பண்ணினோம் தெரியல. அதைத்தான் காலம் பத சொல்லும் கண்டிப்பா. நன்றி அண்ணா நன்றி அண்ணா நன்றி நன்றி நன்றி. வணக்கம் கிருஷ்ணா பேசுங்கண்ணா. தலைக்கவலையில் இருந்தவர் மேக்கப் பண்ணிக்கிற சரியா மிக நன்றி பிகே அண்ணா மிக நன்றி. ஐடியாக்கள் இல்லாம திட்டங்கள் இல்லாம கட்சிகளை எப்படி வழி நடத்துவது என்பது தெரியாம திணறிக் கொண்டிருக்கின்ற வெள்ளவேட்டிகளுக்கு இந்த தளத்தினூடாக வழங்கப்படுகின்ற ஐடியாக்கள் செயல்முறைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சில கட்சிகள் இங்கிருந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என உற்று நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏகேடியினுடைய கட்சியினுடைய சார்பில் வந்து இங்கு பேசுவதற்கு அவர்களுக்கு துணிவிருக்குமா இருந்தால் சகோதர மொழி பேசக்கூடிய அந்த உறவுகளுக்கு துணிவிருக்குமா இருந்தால் நீங்கள் ஏன் வெள்ளவேட்டிகளே இங்க வந்து பேச முடியாது? வாருங்கள் பேசுவோம்.
கேட்பதற்கு நிறைய கேள்விகள் எம்மிடம் இருக்கின்றன, வழங்குவதற்கு உங்களிடம் தாராளமான பதில் இருக்கின்றன. பார் லைசன்ஸில் இருந்து விக்னேஸ்வரன் ஐயா முதல் செல்வம் அடைக்கலன் சார்ஸ் நிர்மலாதன் வரைக்குமான காணி வாங்கியது, அடையாள அட்டை இதிலிருந்து பருப்பு வித்ததுல இருந்து அனைத்து விடயமும் அப்படியே பொக்கிஷமா கிடக்குது. தேர்தல் வர்றதுக்கு 3 கிழமைக்கு முன்னாம் அடுத்து இறங்கும். எங்க எதிரி ரொக்கம்லேயே வர்றாங்க, இங்கே அலறம் எல்லாம் அடுத்தடுத்து இறக்குவோம். அதுக்கு முன்னாடி நீங்களா வந்து பேசிட்டீங்கடா, ஒருவேளை அண்ணா வந்து பேசின ஒரு மரியாதைக்காக நாங்க அதை விட்டு விடுறோம். எல்லானே அண்ணா அரசியல் சரி அண்ணா, அவன் கதம் தான். ஏன்னு சொன்னா ஜனங்கள் அங்க மாறிட்டுது எல்லாம். இவன் கள்ளம் எல்லாம் வெளி வந்துட்டுது. செய்தது வந்து பார் அரசியல், மற்றது கார்கள் டாக்ஸி இல்லாம கார் ஆக்குறது, அப்படியான அரசியல் இவ்வளவு காலம் செய்திருக்கணும். ஆனா இதுல நான் சொன்ன ஒரு கருத்துக்கு உடன்படுறேன், உண்மையில உடன்படுறேன். என்னென்றால் இப்படியே போச்சு என்று சொன்னால் ஜனம் அங்க இருக்க டிரெக்டா அனுராக ஆதரவு கொடுக்கும், இருந்து பாருங்க. இதான் இப்படியான முதல்ல பார்த்தா உடனே இப்படி எல்லாம் சனமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும். வெறுப்புல இருக்குது, முழுக்க வெறுப்புல இருக்க. இன்றைக்கு வந்திருக்க ஒரு பட்டியல் அப்படிதான் நடக்க போகுது. இதுகளும் போட்டு நான் நினைச்சேன் கொஞ்சம் பேரை காணலைன்னு தேடி கொண்டு போவோம். அந்த திலீபன் என்ற வவுனியாவோட பெரிய பிரசித்தி பெற்ற அந்த மாணவ தலைவன் என்றவர், அவர் சாராய போமிட்டு எடுத்துக்க முழு பேரும் புள்ள செய்திருக்கீங்க. சோ சனம் வந்து முழுக்க வெறுத்து ஆத்திரத்துல இருக்குது உங்களுக்கு. ஐயா நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க, புள்ளிவரத்தை சொல்லுங்க, ஆதாரம் இருக்கா உங்களுக்கு? புள்ளிவரத்தை சொல்லுங்க, மொழிவந்த புள்ளிவரத்தை காட்டுங்க. சனம் அத்தனை கேக்குது, புள்ளிவரத்தை காட்டுங்க. சாரா பாபா யார் பாய்ச்சது காட்டுங்க புள்ளிவரத்தை. இங்க பாருங்க புள்ளி விவரம் எல்லாம் புள்ளியோட அப்பதான் கொண்டு வருவார். சும்மா மொட்டையை கேட்கறாங்க. MBA 300 கோடி, MBB அப்பதான் ஜனத்துக்கு விளங்குமாப்பா. கொண்டு வரலாம், கொண்டு வாங்க. டிக்டாக்லயும் யூடியூப்லயும் அது யாரா இருந்தாலும் நாறுது போட்டு கிளிக்கிறாங்களே. அதுதான் பெரிய நான் வாசிக்க முடியாம ஒரு சங்கடத்துல இருக்கிறேன். நான் உங்களுக்கு அனுப்புறேன், வாசிக்கிறீங்களா? இருக்கா மக்களை ரெடியாங்க. சாராய கடைகளுடைய சாம்ராஜ்யத்தினுடைய மொத்த விவரங்கள் இதோ போடுங்க. அக்கா போட்டிருக்கிறா 3 மெசேஜ். மொத்தத்துல மதுவையே ஒழிக்கணுமா? சரி போடுறீங்க. நல்லது. உங்களுக்கு ஏன் கஷ்டத்துல நல்லதுன்றீங்க? ஓகே மக்களே, இதை தயவு செய்து கேளுங்க. தமிழ் அரசியல் கட்சிகளுடைய புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களது சொத்து பத்துக்களுடைய விவரங்கள் புதிய படங்களுடன் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சிவசக்தி ஆனந்தன் டொயோட்டா லேண்ட் கிரஷியர் வரி விலக்கு எத்தனை சைவர்றாப்பா கணக்குல வெயிலடாப்பா. 1, 10, 100, 1000, 10,000, 10 லட்சம். ஐயோ எனக்கு எத்தனை கோடி தெரியாது. பொறுங்க வரேன். எத்தனை 33 கோடியே 40 லட்சத்து. ஐயோ மக்களை எனக்கு இதை படிக்க முடியாது. எத்தனை சைவர்றா இலக்கத்தை சொல்றேன். 2, 5, 8, 10 இலக்கம். 33 கோடியே 45 லட்சத்து 92,500 ரூபா. சிவசக்தி ஆனந்தன் டொயோட்டா லேண்ட் கிரூசியர் வரி விலக்கு பெற்றது வந்து 33 கோடியே 45 லட்சத்து 92,500 ரூபா அப்படின்னு நான் பாக்குறேன். சரி. தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஹமர் வரி விலக்கு 44 கோடியே 7 லட்சத்தி 17,000 பிழைக்குதாப்பா. என்னடாப்பா ஐயோ எத்தனை சைபர்ல அடிச்சுக்காரு. எனக்கு இப்படி குழப்புதண்டா, என்ன செய்யறது? ஐயோ மக்களை நான் இப்படியே மொத்த இலக்கத்தை போட்டு விடுறேன். கீழே டைப் பண்ணி விடுறேன். 6 தர்மலிங்க சீதா நீங்களே படித்துக் கொள்ளுங்க, எனக்கு படிக்க முடியாது. நீங்களே போடுங்க. வியாலேந்திரன் டொயோட்டா லேண்ட் கிரூசர் வரி விலக்கு அவட்டையும் கீழே போடுறேன். இந்த போடுங்க, கொமர்ல போறேன் படிங்க. 33 700 என்னடாப்பா இவ்வளவு பணக்காரா இருக்கிறாங்கடாப்பா. டேய் கொரோனாக்கு கூட 5 ரூபா கொடுக்கலடாப்பா. நீங்கள் எங்க அந்த காசு வந்தது? இந்த போடுங்க. இது வந்து வியாலேந்திரன் டொயோட்டா லேண்ட் கிரூசர் வரி விலக்கு. மாவை சேனாதிராய் அப்பாடா தமிழரசி கட்சி
திரு வாசி ஐயா, என்னடாப்பா? நீங்க முதலாவது போட்டது ஓ, இது வந்து மாவை சேனாதிராயா இந்த கீழே போட்டுக்க மாவை சேனா எனக்கு படிக்க தெரியல மக்கள் நீங்களே படிச்சு கொள்ளுங்க. இந்த வைத்திய கலாநிதி சிவமோகன் எந்த கொக்கா மக்கா சிவமோகன் சுரேஷ் ஐயா சுரேஷ் ஐயா மாட்டிட்டார். சிவமோகன் பதிவிலக்கு 33,250 சைபர் சேவர் இருந்தாங்க. இது சிவமோகன். அடுத்தது ஞானமுத்து சிறுநேசன் எந்த அப்பா டொயோட்டா லேண்ட் குரூசர் பதிவிலக்கு அவரும் அதேதான் 33 மில்லியன் அது 3 கோடியே 30 45 லட்சத்தி 33 கோடி வரீங்க. அடுத்தது செல்வமலைக்கு அப்பாடா இது செல்வமலைக்கலன் என்னடா போடே இங்க பாருங்க 33 457 லட்சத்தி 350 சைபர் இப்படி வந்து ஆட்ட இது செல்வம் அடைக்கலாம் இந்த கீழே இந்த இப்ப போறது. அடுத்தது வந்து சம்பந்தன இந்த அப்பா ஐயோ அவட்டே அதே பேரு தானா 33 தானா என்ன கொப்பான ஐயோ எனக்கு கார்ட் அட்டாக் வருதா ஐயா இதுல எனக்கு ஒரு லொட்டரி விழுந்திருக்காங்க. ஐயோ நானும் அரசியலுக்கு வர போறேன். மக்களை எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை காப்பாத்து மக்களை எனக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க. நானும் வர போறேன். நான் என்ன சொல்லிட்டு போறேன். நானும் பாரு அரசியலுக்கு சிறிதரண்டே காண இல்லையே. தர்மலிங்கம் வியாழேந்திரன் மாவட்ட சிவஞானம் சிறிதரனும் 33,459 அப்பானண்டானா கடவுளே மூச்சு வாங்க தண்ணி கொஞ்சம் எனக்கு அந்த பழைய பள்ளிக்கூட ஞாபகம் வரும். பள்ளிக்கூடத்துல அந்த மெய்வெல்னர் போட்டுல சொல்லுவாங்களே இதுவரை நடந்தபடி இந்த வாங்கிய புள்ளிகளின் நிலை மஞ்சணி வாங்கின புள்ளி மாதிரி. ஐயோ கடவுளே கடவுளே இந்திய அரசு தமிழக அரசியல்வாதியை மிஞ்சிட்டாங்களே ஐயா. அப்பாடா அப்ப புள்ளியான எப்படி இருக்குமான்னு கேக்குறாங்களா? அரசியல் கட்சி எஸ்பி நாங்களும் அரசியல் கட்சி தொடங்குவோம் வாங்க எல்லாருமா சேர்ந்து தொடங்குவோம். அண்ணா செல்வண்ணா நீங்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தொடங்குவோம். மக்களே நம்ம திரும்ப பேர சொல்றேன். மாவசேனாயா செல்வ மடைக்கநாதன் ஸ்ரீதரன் அங்கால சிறுநேசன் சித்தார்த்தன் ஐயா அங்கால சாணக்கியன் ஐயா சுமந்திரன் ஐயா இவைக்கெல்லாம் ஓட்ட போட்டு அடுத்த முறை அரசியல்வாதி ஆக்கி விடுங்க. நாடு முன்னோரும் தமிழ் மக்கள் ஓ நாளைக்கு நான் இரவு செய்தியில போட்டு இது 3 கோடியே சொச்சம். இது வந்து வரி விலக்கு. ஒவ்வொரு வாகனமும் இம்போர்ட் பண்ணிக்கு இவ வரி கட்ட வேணும். அந்த வரியை விலக்கி இருக்கிறாங்க கொஞ்சம் கதைக்க விடுறீங்களா ப்ளீஸ்? அண்ணா வாசிக்கம் கேளுங்க, கொஞ்சம் மூட் பண்ணுங்க எல்லாரும் ப்ளீஸ். ஓகே இப்ப கூட அர்ச்சனாவை உழுக்க போட்டவங்க வரி விலக்கு நார்மலா 100% டாக்ஸ் அப்போ இங்க சரிதான். அப்ப இதுண்ட வரி வந்து இப்போ 3.5 கோடி வரி விலக்கண்டா அந்த வாகனத்தின் பெறுமதி 7 கோடியா இருக்கும். அது கிட்டத்தட்ட சரி. அந்த இப்ப ஒரு தனிநபர் அந்த வாகனத்தை இறக்குறா கிட்டத்தட்ட 7 கோடி முடியும். இவைக்கு 3.5 கோடி முடியுது. அரசாங்கம் 3.5 கோடி தன்னக்கு வர வேண்டிய காசை வரி விலக்கா இப்போ இதாண்டுது. 33 கோடிக்கு இங்க இருக்குன்னு யாழ்ப்பாணம் கொழும்புல எனக்கு தெரியாது. சொல்லக்கூடிய விஷயம் என்னண்டா இது இந்த வாகன வரி விதிப்பு இதுக்கு மாத்திரம்தான் உண்டு. இவ்வளவு நான் சொல்றது வந்து இந்த செக் பண்ணி பாருங்க உங்க வாட்ஸ்அப்ல. அம்மா அவியல் பார்லிமெண்ட் மெம்பர் பண்றவடியா 1720. அப்ப இப்படி எடுத்து விக்கிறாக்களும் இருக்கீங்கன்னா தானே வரி வாகன வரி சொகுசு வாகனம். அண்ணா சுஜீவன் சொல்லி 33 கோடி சொல்லி இப்படித்தானே நாங்கள் புள்ளியா சொல்லி இது பண்ணான்ட்டு 3 கோடி நாங்கள் 33 கோடி
சொல்றோம் 3 கோடி எங்களுக்கு தெரியும் 33 கோடி மிச்சத்தை இன்னும் கிண்ட போற வேண்டிய அர்த்தம் வெயிட் பண்ணிருங்க இது வாசகத்துக்கு மாத்திரம் படிக்க தெரியாம வாசிக்கிறாங்க இன்னும் புதையல் இருக்குது இது சும்மா சாம்பிள் தேர்தல் வரட்டும் ஒரு ஆளை வாசிக்க சொல்லுங்க. ஆமா, அந்த போடுங்க ஒரு ஆண்டு இது அதை வாசிக்க சொல்லுங்க. 33 கோடியா 3 கோடியா அந்த டோட்டல போடுங்க பாப்போம். மில்லியன் கணக்குல வெறும் நினைக்கிறேன். ஒரு டோட்டல போடுங்க, வாசிக்க சொல்லுங்க. இல்ல ஒண்ணு போடுங்க, இப்ப ஏதாவது உண்டு. அது 3 கோடி வராதண்ணா.